ஹலோ வணக்கம். சாமிஜிலாம் இப்போ பிரகாரத்தை சுற்றி வர்றாங்க. ஒவ்வொரு பிரகாரமாக சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இது வந்து கோயில் வெளியில் இருக்கிற கோயில் பிரகாரம், அதாவது கோயிலுக்குள்ளே பிரகாரத்தை சுற்றி அப்படியே சாமிஜி பூரா வந்துக்கிட்டு இருக்காங்க. சன்னியாசி சாமிகள், நீலகிரி சாமிஜி, நீலகிரி ஆதீனம், அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டு வர்றார்ல, வேஷ்டி கட்டிக்கிட்டு, அவர் வந்து நீலகிரி ஆதீனம் பார்த்துக்குங்க. ஐயர் வந்து கூப்பிட்டு வர்றாங்க. எல்லா சாமிஜிகளையும் கூப்பிட்டு வந்து பிரகாரத்தை சுற்றி வந்துட்டாங்க. இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா 108 லிங்கம், அதுக்கு பூஜை பண்ணுறாங்க. எல்லா பேரும் பூ போடுறாங்க. பூ போட்டு ஆரத்தி, இது பூராமே லிங்கம் பார்த்துக்கோங்க. 108 லிங்கம் இருக்குது. பூ போட்டு ஒவ்வொரு ஆளாக ஆரத்தி காட்டுறாங்க. ஒரு சாமிஜியாக எப்படி காட்டுறாங்க பார்த்தீங்களா? ஒரு ஆதீனம். இவர் வந்து தான் நீலகிரி ஆதீனம் பார்த்துக்குங்க. அடுத்து பூ போடுறாங்க, எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. கொடுத்து லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. மலரால் அபிஷேகம் வந்து எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். ஒரு இது, அது மேகத்துலேருந்து சாரல் விழுந்த மாதிரி, அப்படி சாரல் விழுகிற மாதிரி லிங்கத்துக்கு பூரா பூ போட்டு அர்ச்சனை பண்ணிட்டாங்க. அடுத்து மூலஸ்தானத்துக்கு போகிறாங்க. மூலஸ்தானம் வந்து அறப்பளீஸ்வரர். இந்த கோயில் வந்து எங்கே இருக்குதுன்னு சொன்னோம்னா, நம்ம அதாவது கொல்லிமலை, இது வந்து கீழ அடிவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. துறையூர்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ தூரத்தில் இருக்குது இந்த கோயில். இது வந்து அறப்பளீஸ்வரர் சன்னதி. கீழே சித்தர் அடக்கமாயிருக்காங்க. அவங்களுக்கு பூஜை ஆராதனைகள் நடக்குது. இது வந்து சாதுக்கள் சங்கமம் அப்படின்ற இடத்துல இந்த பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. இந்த கோயிலில் சாது சாமி அடக்கமாயிருக்கனால சாது சாமிகளில் பூரா கூட்டிகிட்டு வந்து அபிஷேகம், அன்னதானம், ஃபங்க்ஷனை விரிவாக செய்கிறாங்க. இந்த கோயிலில் ஆராத்தி காட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக ஆரத்தி காட்டுறாங்க. சாமியெல்லாம் நல்லா தியானம் பண்ணி எல்லோரும் நல்லா வாழணும் அப்படின்னு எடுத்து கும்பிட்டுருக்குறாங்க. பூ போடுறாங்க ஈஸ்வரருக்கு. நல்லா எல்லோரும் கும்பிட்டாங்க. அப்படியே வெளியே வந்து அம்மன் சன்னதி, அதாவது அம்பாள், அவருக்கு பூஜை. இவங்க ஆரத்தி பூஜை பண்ணுறாங்க. இது நல்லா ஒரு இயற்கையான சூழ்நிலையில் மலை அடிவாரத்தில் இந்த கோயில் இருக்குது பார்த்துக்குங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு முறை வந்தீங்கன்னா பாருங்கள். அம்மாவுக்கு பூஜை நடந்துருச்சு. ஆரத்தி காட்டுறாங்க அம்பாளுக்கு. எல்லாரும் ஒரு மனதாக வேண்டிக்கிறாங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லா வை மண்டவா, இறைவா, அம்மாவே அப்படின்னு வேண்டி மலரை வந்து எங்கே வைக்கிறாங்க பார்த்தீங்களா? நெஞ்சில் வைக்கிறாங்க. ஆரத்தி காட்டுறாங்க. இந்த இடம் எங்கே இருக்குன்னா புளியஞ்சோலை, அதாவது திருச்சியிலேருந்து துறையூர்லேருந்து புளியஞ்சோலைன்ற ஒரு இடத்துல இந்த கோயில் இருக்குது.
இது வந்து கொல்லிமலையோட கிழக்கு அடிவாரன்ற ஊரில் இருக்குது. இந்த லிங்கத்தை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு, இதுக்கு தான் அபிஷேகம் பண்ணாங்க, பூஜை பண்ணாங்க. அடுத்து பூவுலையும் சங்குலையும் லிங்கத்தை வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, அழகாக இருக்குது. இதை நான் பதிவு பண்ணுறேன். இந்த பதிவை தனசேகரன் என்ற நான் உங்களுக்காக பதிவு பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம்.